கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா 30 அதிகாரம் 7 யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம். நாமும் இப்படிப்பட்ட இக்கட்டான இருளான சூழ்நிலைகளின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை தான் 10 11 நாம் வாசிக்கிறோம். யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே, உன்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி நீங்களாக்கி ரட்சிக்க அவர் போதுமானவர். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் இப்படிப்பட்ட இக்கட்டு காலங்கள், இடுக்கணான நேரங்கள், சோதனையின் காலங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலமாகவே மாற்றப்படும். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மாத்திரம் நாம் பற்றி கொள்வோம். ஆதியாகமம் 27 அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், ஈசாக்கு தன்னுடைய முதிர் வயதான நாட்களிலே ஏசாவை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பிரியமானபடி நீ ருசியாய் சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக என்று சொல்லுகிறான். இதை தாயாராகிய ரெபேக்காள் கேட்டு அங்கு யாக்கோப்பினிடத்திலே சொல்லுகிறாள், நீ இப்படி செய் என்று நான் உன் தகப்பன் சொல்வதை கேட்டேன், ஆகவே நீ அதற்கு முந்திக்கொள் என்று அங்கு ஆலோசனை கொடுக்கிறாள். அப்பொழுது இந்த யாக்கோபு கேட்கிறான், ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்த்து நான் எத்தனாய் காணப்பட்டால் அவர் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை அல்லவா எனக்கு தந்து விடுவார் என்று சொல்லும் பொழுது தாய் சொல்லுகிறாள், உன்மேல் வரும் சாபம் என்மேல் இருக்கட்டும் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்துவதை நாம் அங்கு கவனிக்கலாம். ஆனால் அந்த காரியங்களெல்லாம் முடித்து இப்பொழுது யாக்கோப்பு முந்திக் கொள்ளுகிறான். முந்தி கொண்டாலும் அங்கு ஈசாக்கினிடத்திலே போய் சொல்லுகிறான், நான் ஏசா என்று சொல்லி அத்தனை ஆசீர்வாதங்களையும் வாங்கி கொண்டு ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான் என்று 30 நாம் பார்க்கிறோம். அவன் ஈசாக்கின் சமூகத்திலே இந்த யாக்கோபு நிற்கும் பொழுது ஏசாவும் போயிருப்பானால் அங்கு அந்த சூழ்நிலையே மாறி போயிருக்கும். ஆனால் தேவன் முன்குறித்தபடியினாலே இப்படிப்பட்ட இக்கட்டான காலத்திலிருந்து அவனை விடுவித்து கொண்டு வந்தார். இவன் வந்ததும் ஏசா உள்ளே போவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. ஆனால் இந்த சம்பவங்களெல்லாம் முடித்த பின்பு ஏசா மிகவும் கோபமடைந்து தன்னுடைய இருதயத்திலே தன் சகோதரனை கொன்று விடுவேன் என்று சொன்ன வார்த்தை அங்கு ரெபேக்காக்கு அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்ட உடனே யாக்கோபை பார்த்து தாயும் தகப்பனும் அழைத்து லாபான் இடத்திலே அனுப்புகிறார்கள். 28 1 ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார் என்று தேவ திட்டம் நம்மேலே இருக்குமானால் நமக்கு வருகிற எல்லா இக்கட்டான காலங்களிலும் சோதனையின் காலங்களிலும் தேவன் நமக்கு அனுகூலமாக இருந்து நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தகப்பனுக்கும் தாய்க்கும் அவன் பிரியமாய் இருந்தபடியினாலே அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து அனுப்பினார்கள். கர்த்தர் ஒருவராலே இதை செய்ய முடிந்தது. யாக்கோப்புக்கு இருந்த இந்த இக்கட்டான காலங்களிலே தேவன் அவனுக்கு துணை நின்று அவனுக்குண்டான எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுவித்து நீங்களாக்கி அவனை இரட்சித்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை இரட்சிக்க போதுமானவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து உம்முடைய பார்வைக்கு பிரியமாய் இருந்து கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க நீர் போதுமானவராகவே இருக்கிறீர். எல்லா பிரதிகூலங்களையும் அனுகூலமாய் மாற்றுகிற தேவன் நீர். உடைய கரங்களிலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.